ஹெல்தியான முருங்கைத்தண்டு சூப்பு தான் பார்க்க போகிறோம். பாடி பெயின் உள்ளவங்க, முழங்கால் மூட்டு வலி உள்ளவங்களுக்கு இது சூப்பரான ட்ரிங்க்குங்க. இப்போ தேவையான பொருள் பார்க்கலாம். மிளகு, ஜீரகம், பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையோட தண்டு, குட்டி குட்டியான தண்டு ஒண்டியும் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெரிய தண்டு இதில் யூஸ் பண்ணக்கூடாதுங்க, கசப்பு வந்துடும். இந்த குட்டி தண்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ இடிக்கிறதுக்கு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ண அந்த தண்டை இதில் சேர்த்து ஒரு 5-6 தடவை லைட்டாக தட்டினா போதுங்க. ரொம்ப தட்டினீங்கன்னா இந்த கசப்பு வெளில வந்துடும். இதை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு இந்த தட்டி வச்ச இந்த குச்சியை இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிளகு, ஜீரகம், பூண்டு இதை நான் முழுமையாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை ஒரு தட்டு தட்டியும் சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷம் கொதி வந்த பிறகு இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பட்டரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வெண்ணெயை. அவ்வளோதாங்க, ஹெல்தியான சூப்பரான ட்ரிங்க்கு முருங்கைத்தண்டு சூப் ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.